திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவர்கள் வந்து வணங்கக்கூடிய புண்ணியம்பதியான மாடம்பாக்கத்தில் வீற்று அருள்பாலிக்கும் அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் இது 3வது வருட தேர் திருவிழா.
பிடிங்க பிடிங்க வலிங்க வலிங்க வலிக்கலாம் 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 போலாம் பிடி பிடி வலிக்கலாம் இருங்க இருங்க அவ்வளோதான் சார் ஓகே சார் இருங்க இங்கே நிற்கலாம் அப்படியே நிப்பாட்டுங்க ஸ்டாப் ஸ்டாப் தீபாவளி பண்றவங்க பண்ணிக்கலாம் தீபாவளி கலந்துறவங்க திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவர்கள் வந்து வணங்கக்கூடிய புண்ணியம்பதியான மாடம்பாக்கத்தில் வீற்று அருள்பாலிக்கும் அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் இது 3வது வருட தேர் திருவிழா. 6 வருஷத்துக்கு முன்னாடி தேர் திருவிழா நடந்தது. நடுவில் கொரோனா வந்து பாலாலயம் அமைச்சு கோயில் வேலை நடந்ததுனால இப்போ தான் மறுபடியும் மீண்டும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு தேர் திருவிழா. அது 3வது வருஷ திருவிழா. 3 ஆண்டுகளாக சிவபெருமான் எங்களுக்கு இந்த திருக்கைலாய வாத்திய வாசிக்கிறதுக்காக எங்களுக்கும் சுவாமி வாய்ப்பு கொடுக்குறாரு. எங்களோட குழு பேர் ஆதி முதலோன் சிவபூத கணங்கள் திருக்கைலாயவாதி திருக்கூட்டம். இந்த திருக்கூட்டம் சார்பாக நம்ம அனைவருக்கும் சித்தாலப்பாக்கம் பகுதியில் அகத்தீஸ்வரர் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக கைலாயவாத்தியம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஆண் பெண் பேதம் கிடையாது, சிறியவர்கள் பெரியவர்கள்ன்ற பேதம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 7 வயசு 8 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் ஒன்றா கற்றுக்கலாம். ஏன்னா இந்த வாத்தியங்களை தூக்கி வாசிக்கக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பு வேணும், மனதிலையும் தெம்பு வேணும். எல்லாத்துக்கும் மேலே இறைவன் திருவருள் வேணும். இறைவனோட திருவருள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாத்தியங்களை இலவசமாக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இல்லை யார் ஒன்றா வந்து கற்றுக்கிட்டு எம்பெருமான் ஈசனுக்கு அனைவரும் வாசிக்கலாம். இந்த வாத்தியங்களை பற்றிய குறிப்பு 12 திருமுறைகள்லையும் நிறையவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் துத்தம் கைக்கிள்ளை விளரிதாரம் உழையிலே ஓசைப்பெண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா முந்தை வாசித்து அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காரே அப்படின்ற பதிகள் மூலமா இந்த வாத்தியங்கள்லாம் இசைக்க, சிவபூதகரங்கள் இசைக்க சிவபெருமான் திருவாலங்காட்டில் திருநடம் புரிகிறார் அப்படின்ற குறிப்பை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் காரைக்கால் அம்மையார் சொல்லி வச்சுருக்காங்க. அதன் மூலியமாக தான் இந்த வாத்தியங்கள்லாம் நமக்கு கைலாய வாத்தியம் அப்படின்றதுக்கு பிரமாணமாக அமையுது. அதை தவிர்த்து இன்னும் திருச்சின்னங்கள், எக்காலம், தாளம் இந்த வாத்திய கருவிகளை பற்றி 12 திருமுறைகளையும் பல இடங்களில் வருது. அதெல்லாம் சொல்லி மாறாது, அவ்வளோ இருக்குது. இந்த வாத்திய கருவிகள் அந்நிய படையப்பினால நடுவில் காணாமல் போச்சு. இன்றைக்கி மீண்டும் இந்த வாத்திய கருவிகள் நிறைய பேர் சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள், பெரியவங்க, பெண்கள், குறிப்பாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பெண்கள் கற்றுக்கிறாங்க. இதில் என்ன விசேஷம்னாக்கா இந்த திருவுடல் அப்படின்ற வாத்தியத்தை கைலாயத்தில் ரௌத்ரி என்ற தேவதை, பெண் தேவதை தான் வாசிப்பாங்களாம். ஆனால் நிறைய பேர் வந்து பெண்கள் இதை வாசிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் பெண்கள் தான் கண்டிப்பாக வாசிக்கணும். இந்த வாத்தியத்தை, திருவுடல்ன்ற வாத்தியத்தை வந்து கைலாயத்தில் ரௌத்ரி என்ற தேவதை வாசிக்கிறதா ஐதீகம். அதே போல் பிரம்மதாளத்தை பிரம்மா வாசிப்பாராம். அதுக்கப்புறம் குடமுழா என்ற வாத்தியங்கள், மத்தளம் போன்ற வாத்தியங்களில் வந்து மகாவிஷ்ணு வாசிப்பாராம் சிவபெருமானுக்காக. அதுபோல் தேவ கிங்கரர்கள், தேவ பூத கணங்கள்,
யட்சர்கள், பேய், பூதம் 32 கணங்களும் சிவபெருமானுக்கு கைலாயத்தில் இசைக்கக்கூடிய வாத்தியக்கருவிகள் தான் இந்த திருக்கைலாய வாத்தியக்கருவிகள். இதை யார் வேணால் கற்றுக்கிட்டு இறைவன் பெருமான் சிவபெருமானுக்கு அன்போட பக்தியோடு வாசித்தால் அவனுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதை கேட்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் திருவருள் கிடைக்கணுன்ட்டு எம்பெருமான் ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.